ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் ஆங்கிலம் பேச முடியுமா? நம்ம கேட்போம்லாங்க, நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்போம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நெக்ஸ்ட் ஒன், இதற்கு என்ன அர்த்தம்? நம்ம சொல்லலாங்க, இதற்கு என்ன அர்த்தம்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் டு யூ மீன் பை திஸ்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் டு யூ மீன் பை திஸ்? நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு கொஞ்சம் பேச முடியுமா? நம்ம கேட்போம்லாங்க, தயவு செய்து கொஞ்சம் பேச முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, could you speak up little please? could you speak up a little please? next one, தயவு செய்து அதை மீண்டும் சொல்ல முடியுமா? நம்ம கேட்போம்லாங்க, தயவு செய்து அதை மீண்டும் சொல்ல முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? could you please say that again? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். could you please say that again? next one, தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? நம்ம சொல்லலாங்க, தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? could you please repeat that? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். could you please repeat that? next one, எனக்காக அதை உச்சரிக்க நினைப்பீங்களா? எனக்காக அதை உச்சரிக்கிறியா அப்படின்னு கேட்போம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? could you mind spelling that for me? could you mind spelling that for me? next one, இந்த வார்த்தையை எப்படி உச்சரிப்பீர்கள்? நம்ம கேட்பலாங்க, இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? how do you pronounce this word? how do you pronounce this word? next one, உங்களுக்கு நல்ல உச்சரிப்பு உள்ளது. நம்ம சொல்லலாங்க, உங்களுக்கு நல்ல உச்சரிப்பு உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? you have good pronunciation. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். you have good pronunciation. next one, மன்னிக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நம்ம சொல்லலாங்க, மன்னிக்கும், நீங்கள் என்ன சொன்னீங்க? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் சாரி. வாட் டு யூ மீன்? ஐ எம் சாரி. வாட் டு யூ மீன்? நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலத்தில் இந்த விஷயம் என்ன? நம்ம கேட்பலாங்க, ஆங்கிலத்தில் இந்த விஷயம் என்ன? இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, வாட் இஸ் திஸ் திங் கால்ட் இன் இங்கிலீஷ்? வாட் இஸ் திஸ் திங் கால்ட் இன் இங்கிலீஷ்? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்களா? இது எப்படி இங்கிலீஷில் ஒன்று நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுடன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.